ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மைதா மாவு இல்லாமல் கோதுமை மாவில் ஹெல்த்தியாக வீட்டிலேயே மோமோஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வீடியோக்கு 2 கப்பு கோதுமை மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சாஃப்டாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கேரட்டு, முட்டைக்கோஸ், பீன்ஸ், வெங்காயம், வெள்ளைப்பூடு, மிளகா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்டஃபிங்காண்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெள்ளைப்பூடு, மிளகா, வெங்காயம் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். முட்டைக்கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. வெஜிடபிள் லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ மோமோஸை ரெடி பண்ணிடலாம். கோதுமை 20 மினிட்ஸில் நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ மோமோஸுக்கு தேவையான உருண்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். ரவுண்ட் சைடில் இது பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ் போதும். ஸ்டஃபிங் ஆட் பண்ணிக்கோங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு மோமோஸ் சேஃப் வந்துருச்சு. சரி வாங்க இதே மாதிரி எல்லாத்தையுமே பண்ணி வச்சுக்கலாம். மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வாங்க அடுப்பில் வேக வைக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ரெடி பண்ணிடலாம்.